பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். தான் படம் கதை எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாரோ என்னமோ தெரியல, பட் அந்த சர்ச்சை, அதை சுத்தி சர்ச்சை இருக்கணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேட்ல ரொம்ப அதிகமா பண்றதா ரஞ்சித் அவர்களை பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி சமீபத்துல இப்ப தங்கலான் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. கியான் விக்ரம் அவர்கள் நடித்து அதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் போகுது. சோழர் காலத்திலேருந்து ஜாதிகள், தமிழர்கள், அதே மாதிரி எப்போ போல பார்ப்பனர்கள், இந்த சைடு பௌத்தர்கள்னு. அதுக்கு முன்னாடி இந்த படம் மக்களிடையே எப்படி வரவேற்பு பெற்றுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒன்னே ஒண்ணு, ரஞ்சித் உங்களுக்கு அவருடைய அரசியல் கருத்தை படமாக எடுத்து அதை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கை நல்லா கத்து வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்றைய உலகின், அதாவது சினிமா உலகின் அந்த மீடியாவை யூஸ் பண்ண கத்துக்கிட்டார். அதை தாண்டி திரு ரஜினிகாந்த் 2 படம் கொடுத்த உடனே he has got what is more than what he can chew சொல்லலாம். இப்போ இந்த தங்கலான் படத்தை நம்மெல்லாம் சங்கத்தமிழ் வழி வந்தவர்கள் இவங்க விமர்சனத்தை நம்ம கண்டுக்கிறது இல்லை. மற்றபடி பாவம் மற்ற யார் அதை விமர்சித்தாலும் உடனே ஜாதி வெறியர்கள், சங்கிகள்னு ஒரு பட்டங்களை கொடுத்து அது அப்படி சோசியல் மீடியாவே 2 பக்கமா பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க. அந்த படத்தை பத்தி நம்ம ஃபுல்லா கதை ரிவ்யூவை படிச்சா அவர் உண்மைக்கு சற்றும் பொருத்தம் இல்லாம இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காரு. என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னா, இன்னைக்கு தியேட்டர்ல வர்ற படங்கள் பட்ஜெட் என்ன, கலெக்ஷன் என்னன்னு பார்த்தால், கடந்த மிகப்பெரிய படங்கள் ஒரு 5-6 படத்தை பார்த்தா எதுவுமே தியேட்டர்ல அவங்க டிக்ளேர் பண்ண கலெக்ஷன் பட்ஜெட்ல இருந்து 10% 20% தாண்டி போகல. உதாரணமா இந்த படம் 140 இருந்து 160 கோடி பட்ஜெட்ன்றாங்க. திங்கட்கிழமை வரைக்கும் 34 கோடி தமிழகத்துல இந்தியா ஆல் இண்டியா கலெக்ஷன், உலகம் உள்ள 65 கோடின்றாங்க. இதுல இன்க்ளூடிங் டாக்ஸ்னா இவங்களுக்கு வர்றது இன்னும் குறையும். ஆனால் இது தியேட்டர்கள் எல்லாமே யார் கையில இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒற்றை குடும்ப கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய வெள்ளை கருப்பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆயிடுச்சும்பாங்க. அடுத்தது கேட்டா ஓடிடி ரைட்ஸு, இந்த ரைட்ஸும்பாங்க. பட் இந்த படம் அடிப்படையில இது கோலாரில் ஒரு பர்டிகுலர் ஜாதி பிரிவினர், எஸ்சி ஜாதி பிரிவினர் போய் எடுத்த கதையை சொல்லுது. அதோட நடுவில் அவர் என்ன பண்றாரு, ஒரு இது பேய் கதை மாதிரி ஒரு இது அதித்தின்னு ஒரு தேவதையை கொண்டு வர்றாரு, அந்த புத்த கதைங்கிற மாதிரி. இதுக்கு நடுவில் சோழர் காலத்துக்கெல்லாம் எழுத்துட்டு போறாரு. பிரச்சனை என்னன்னா, இந்த படத்துடைய காலம் 1850 ஒட்டினதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதுக்கு 150 வருஷம் முன்னாடின்னு சொன்னால் 1600 இருந்து 700 பீரியட்ல இங்க ஆட்சி செய்தது சோழர்கள் இல்லை. அப்ப ஆட்சி செய்தது நாயக்கர்கள். அவங்களும் வீழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, அடுத்தது இந்த ரஞ்சித்தா இருக்கட்டும், அடுத்தது எலிபென்ட் கதை, வின்சென்ட் ராஜ் எலிபென்ட் கதிர், எவிடன்ஸ் கதிர், இவங்க எல்லாம் தங்களை இது பட்டியல் ஜாதியினர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இவங்க யாரும் இந்துக்களே கிடையாது. ஈவன் திருமாவளவன், வன்னியரசு, இவங்க எல்லாரையும் நம்ம வேஷக்கார எஸ்சி ஜாதியினர்னு ஓப்பனா சொல்லலாம். இதுல இப்போ வின்சென்ட் ராஜ், இன்னொன்னு மரியா ஷரின்ல, அவங்க எல்லாம் கிறிஸ்டியன் பேரை வச்சுக்கிட்டே கிறிஸ்டியன் டிக்ளேர் பண்ணிக்கிட்டாவது ஓப்பனா செய்யறாங்க. ரஞ்சித் போன்றவர்கள் மிக தெளிவாக, எப்படி திருமா கட்சியில இருந்து 4 பேரை எம்எல்ஏவாக நிக்க வச்சாங்க, எஸ்சி தொகுதியில 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 4 பேருமே வேஷ எஸ்சிக்கள், அவர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்த அந்த அபிடபிட்டும் சொல்லுது. அவர்களை பர்சனலாக அறிந்த திரு தடா பெரியசாமி அவர்களும் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே தங்களுடைய கிறிஸ்தவ, இவர் புத்த மதம் தானே காமிக்கிறாரு. இப்ப நீங்க அந்த படமா இருக்கட்டும், இவர் எல்லாத்துமே பாத்தீங்கன்னா புத்த மதம் தானே காமிக்கிறாரு. இவர் எங்க நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்டியானிட்டியோ மற்ற மதங்களையோ காமிக்கிறாரு. அந்த படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஓகே, ஃபர்ஸ்ட் இவர் தெளிவா, இப்ப ரீசெண்டா இந்த படத்துக்கு முன்னாடி எதையோ சில ஸ்பீச்சஸ்ல, நான் 8வது வரை கிறிஸ்தவராக இருந்தேன், என்னோட சித்தியோட சேர்ந்துக்கிட்டு வாரம் சர்ச்சுக்கு போவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கிண்டல் பண்றதுக்கு நான் புஸ்தகம்னா சரஸ்வதினா மேலே ஏறுவேன், புஸ்தகம்னா ஏசுன்னு சொல்லி பைபிள் மேல ஏறி காட்டேன்,
உன்னுடைய இது. அதுக்கப்புறம் 9வது படிக்கிறப்ப எங்க அப்பா என்ன இந்துவா எஸ்சியா மாத்திட்டார். இது எதுக்குன்னு சொன்னா சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. இதேதான் உமாசங்கர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். ஏன்னா 10வது SSLC படிக்கிறப்பதான் சர்டிபிகேட் வாங்குவோம். சர்டிபிகேட் வந்து +1ல வேணுங்கிற கோர்ஸ்ல சேர்றதுக்கு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு. ஸோ கரெக்டா இவங்க 9வது 10வது படிக்கிறப்ப ஹிந்துவா மாறிட்டோம் அப்படின்னு சொல்றதே இதுக்குதான். உமாசங்கர் நக்கீரன் பேட்டியில ஒரு தலித் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவன் பாஸ்டரா கூட ஒர்க் பண்ணலாம், எங்கேயும் கவர்மெண்ட் இதுல கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படின்னே பேட்டியில சொன்னார். இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல தெளிவாக உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, இது விசிக மாத்திரம் இல்ல, சிபிஎம் சார்பாக கேரளால தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற தேவிகுளத்துல இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏ பிராக்டிசிங் கிறிஸ்டின் சொல்லி கேரளா ஹைகோர்ட் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு. அதனால இது வந்து முழுக்க முழுக்க நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு நேரடியா, அதாவது தமிழ்நாட்டுல ஒரு JNUன்னு ஒண்ணு இருக்கு, ஐ மீன் 2-3 இருக்கு. முக்கியமானது லயோலா காலேஜ், திருச்சிக்கு போனா சென்ட் ஜோசப் காலேஜ், மதுரைக்கு போனா இன்னொன்னு இருக்கு. ஸோ இந்த கேங்குடைய வேலை என்னன்னு சொன்னால், இவர்கள் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிறிஸ்டியனா முடியலன்னு சொன்னால் ஏத்திஸ்டா மாறி இந்து மதத்தை எதிர்த்து வெறுப்பா பேசணும். இதுதான் இவங்க ஸ்டைலு. 2002ல நம்ம மா வெங்கடேசன் எழுத்தாளர் ஈவேராவின் மறுபக்கத்தை எழுதினாரு. அவருக்கு வந்து அங்க லயோலா காலேஜ் உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு போட்டி நடத்தினது ஐகஃப்னு சொல்லி மாணவர்கள் யூனியன், ஆல் இண்டியா கேத்தலிக் யூனியன் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஐகஃப்னு. அதுல அம்பேத்கர் பற்றிய பேச்சு போட்டியில விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்டாக மா வெங்கடேசன் கலந்துகிட்டப்ப அவருக்கு 2வது பரிசு கிடைச்சு பிரைஸ் கொடுக்கறதுக்கு வந்திருந்தது திருமாவளவன் நீங்க ஏன் இன்னும் எஸ்சியா இருக்கீங்க, கிறிஸ்டினா மாறலன்னு இன்டைரக்டாக கேள்வி கேட்டதை மா வெங்கடேசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவர்களுடைய வேலை, இப்ப இவர்கள் நாத்திகர்கள்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது தான் பின்பற்றுகிற கிறிஸ்துவத்தை பத்தி தான். நீங்க நம்ம ரஞ்சித்தாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், வின்சென்ட் ராஜா இருக்கட்டும், எங்கேயாவது கிறிஸ்துவ மதத்தை பத்தி சொல்லியிருக்காங்களா? கிறிஸ்துவத்துக்குள்ள தீண்டாமை என்பது முழுக்க 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 பைபிள்ல இருந்து இயேசுகிட்டே இருக்குங்க. இயேசு யூதர் அல்லாத பெண்ணை நாய் என வாய்க்கு வாய் சொல்லியிருப்பார். இயேசுடைய பரலோகத்தில் அங்க யூதர்களில் 12 ஜாதிகளை சேர்ந்த ஒவ்வொரு ஜாதியிலிருந்தும் 12,000 ஆண்கள், பெண்களை தொடாத பிரம்மச்சாரி ஆண்கள் மட்டுமே நுழைய முடியும். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தனி கேட்டு. இந்த ஜாதிக்காரன் யூதா ஜாதிக்காரன் லேவியர் ஜாதி கேட்ல போக முடியாது, லேவியர் ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதி கேட்ல போக முடியாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. ஜாதி அடிப்படையில யூதா ஜாதி மட்டுமே ராஜாவா வர முடியும், லேவியர் ஜாதி மட்டுமே. இப்ப இந்த படத்தை நோக்கி வருவோம். இந்த படத்துல அப்படி என்ன வந்து பொய்கள் சொல்லப்பட்டிருக்கு? நம்ம இதே இது பார்த்துப்போம், ஒரு மேடையில சோழர்களை வந்து இதே மாதிரி நம்ம எப்படி போற்றப்பட வேண்டிய அந்த சோழர் மன்னனே வந்து அவமதித்திருப்பார் ரஞ்சித். ஏன் அவருக்கு சோழர் மேல அவ்வளவு கோபம்? இந்த படத்துல என்ன மாதிரியான பொய்கள் சொல்லப்பட்டிருக்கு? ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நம்ம பீச்சுக்கு, நம்ம இந்தியாவோட பார்டர்ல தெற்கில் என்ன சொல்றீங்க, இந்தியன் ஓஷன், அந்த பக்கம் அரபியன் சீன் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறதுக்கு என்னங்க பேரு? கிழக்குல இருக்கிறதுக்கு என்ன பவுண்டரி சொல்றீங்க? பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாங்கிறீங்க. அதுக்கு பேரு 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட சோழமண்டல கடற்கரை. இன்னைக்கு உட்காந்து கோரமண்டல் அப்படிங்கிற கம்பெனி பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி மூடி கிடக்கு. இப்ப எண்ணூர்ல திறக்கிறதுக்குரிய பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இவங்க பண்ணின கலாட்டால அந்த கம்பெனி 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்ப ஆந்திரால போய் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பக்கம் வச்சுப்போம். ஸோ இந்த கடற்கரைக்கு பேரே சோழமண்டல கடற்கரைன்னு பேருங்க. அவங்க இங்க இந்தியாவை தாண்டி உங்களுக்கு தாய்லாந்து, இதுல உலகத்திலேயே மிகப்பெரிய அங்கோர் வாட், இங்க எல்லாம் இந்த தொடர்புகள் இருந்தது. உடனே அவர்கள் சோழர்கள் தமிழர்கள்னு போல பெண் கொடுத்து பெண் வாங்கி இங்க இருந்து படை எடுத்துட்டு கப்பம் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க, டெக்னாலஜிக்கல் உதவி. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட் அங்க இருக்கு. ஸோ இவர்கள் கடற்படையில் மிகப்பெரிய கப்பல்கள் வச்சிருந்தாங்க. உலகத்தையே வாழ்ந்து கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், இந்த பெயர்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால சோழர்களை இழிவுபடுத்தினார். அவர்கள் கட்டிய கோயில்கள் இன்றைக்கும் உலக புகழ் பெற்றது. நடராஜர் அப்படின்னாலே சோழா பிரான்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ சோழர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு இந்துக்களாக வைதிகர்களாக இருக்காங்க. இன்னொன்று,
நிலம் கொடுக்கப்பட்டது. இதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. மற்றவர்களுடைய நிலங்கள் எடுத்து பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு கொடுத்தாங்க. இதுக்கு உடனே வந்து இவங்க சொல்றது இதுல இருந்து ஏதாவது கல்வெட்டுல இருந்து இதுல இருந்து பிரம்மதேயம் அப்படின்னு காட்டுவாங்க. அதே கல்வெட்டுகள்ல எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கு. உதாரணமாக வேளாளர்களுக்கு கொடுத்தா வெள்ளான் நிலம்னு பேரு. அதாவது நம்ம அழகிய மரம் கைதுல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி முறையை சிதைக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் பார்த்தப்ப அதுக்கு எப்படிடா இங்க திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடக்குதுன்னு பார்த்தால் 157% நிலங்களுக்கு வரி கிடையாது. அவர்கள் அந்த ஊரின் ஸ்கூல், அந்த ஊரின் இது டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ், அந்த ஊரின் மருத்துவம், ஆதூரச்சாலை இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது ரெகுலர் டே டு டேக்கும் கொடுக்கணும். இப்ப கும்பகோணம் பக்கத்துல இருந்தா 12 வருஷத்துக்கு வருகிற மாமாங்கத்துக்கு தனியா ஒரு ஃபண்ட் மாதிரி வச்சு அதையும் பார்த்துப்பாங்க. இப்படி பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலங்களை குறைச்சிக்கிட்டே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நடக்கலன்னு ஒண்ணு அந்த பள்ளிகளையே ஒழிச்சிட்டு ஆங்கில பள்ளி கொண்டு வந்தாங்க. இதுதான் நடந்த உண்மை. அந்த ஆங்கில பள்ளியை கொண்டு வந்த மெக்காலே இன்னும் 30 ஆண்டுகளில் நமது ஆங்கில கல்வி படித்த ஒரு உயர்ஜாதி ஹிந்து கூட ஹிந்துவாக இருக்க மாட்டான், நாம் இயேசு என்ற பெயரை சொல்லாமல் கூட அனைவரையும் கிறிஸ்துவராக மாற்றி விடுவோம்னு அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. எனவே இதுதான் இவங்க ஐடியா. இப்ப இவர் எடுத்துக்கொண்டிருக்கிற காலம் நாயக்கர் காலங்க. சரியா? அதாவது 1850 இருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காட்டுற மேஜிக்கல் ரியலிசம் என்ற வார்த்தையில சொல்லி ஒரு இந்த கதையை காட்டுறாரு. அந்த காலகட்டம் இருந்தாலும் நாயக்கர்கள், பெரிய நாயக்கர்கள் மேலேயும் பெரிய தப்பு சொல்ல முடியாதுங்க. ஒன்றும் இல்லை. இப்ப இருக்கிற ஓஎம்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, என்னுடைய வீடு நான் பம்மல்ல தான் வீடு வாங்கினேங்க. எங்க அப்பா வாங்கினது 95ல. கிட்டத்தட்ட 95ல இருந்து 2000 பீரியடுக்கு அப்புறமாகத்தான் இந்த பைக் ரெவல்யூஷன் 90-92 வாக்குல 95க்கு அப்புறம் தான் பைக் ரெவல்யூஷன் வந்து வேளச்சேரி, ஓஎம்ஆர், போரூர்லாம் டெவலப் ஆச்சு. வேற 60கள்லயே உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினை வச்சுக்கிட்டு கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம்லாம் டெவலப் ஆச்சு. அது மாதிரி 2005-6ல ஏக்கர் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு நான் சண்டை போட்டிருக்கிறேன் ஓஎம்ஆர்ல. இன்னைக்கு ஏக்கர் 40 கோடி போகுது சோழிங்கநல்லூர்ல. தரமணியில் இந்த டிபார்ட்மெண்ட் தொடங்கும், தரமணியில் அந்த டிபார்ட்மெண்ட் தொடங்கும் அப்படின்னு எம்ஜிஆர் ஏதாவது புது டிபார்ட்மெண்ட் இருந்தால் 84-89ல ஆட்சியில அறிவிப்பாங்க. ஏன்னா தரமணி ஊருக்கு வெளியில அங்க கவர்மெண்ட்டுக்கு இடம் இருந்ததுன்னு. இன்னைக்கு தரமணியில இருந்து 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் கேளம்பாக்கமும் சிட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு புதுசா வர்ற யாராவது கேட்டீங்கன்னா, சார் வேளச்சேரியும் தரமணிலையும் ஓஎம்ஆர்லயும் இருக்கிற ரோடு மால்ஸை பார்த்தா மவுண்ட் ரோடெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மெட்ராஸ்னாலே ஓஎம்ஆர் தான். இந்த ஆங்கிள நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. இதுதான் இவர் பண்றது. இன்னொன்னு, இந்த நிலங்கள் எப்ப கைமாறிச்சு, எப்ப போச்சு, அதாவது பிரிட்டிஷ் எவ்வளவு வரி போட்டாங்கன்னா அந்த வரியை கொடுக்க முடியாம கொடுத்துட்டு வித்துட்டு போனவங்க அதிகம். அப்பதான் கைமாறிச்சு. உங்களுக்கு இன்னைக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, முன்னார், இந்த ஹில்ஸ் எல்லாம், இது எல்லாம் இவங்க கேட்கிற, அதாவது கேரளாவுக்குள்ள திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து இவங்க கேட்கிற வரியை கட்ட முடியாம மக்களுக்கு அதுக்காக மீசா வரி, முளை வரின்னு போட்டாங்க. அதுக்கு முளைக்காக இல்லை, ஆம்பளைங்க போடுறது மீசை வரி, பெண்களுக்கு போட்டதுக்கு முளை வரின்னு வச்சாங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க இன்னொரு கதையை பரப்புவாங்க. அப்படியெல்லாம் வரி கட்டியும் முடியாம முன்னாரையும் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற அப்படியே அந்த மொத்த மலையும் கிறிஸ்தவர்களுக்கு குத்தகையா கொடுத்திருக்காங்க. திரு கால்டிவல் அங்க ஒரு பெரிய எஸ்டேட் வச்சிருந்தாருங்கிறது ஹிஸ்டரி. எனவே இவங்க வந்து இது எதையுமே சொல்ல மாட்டாங்க. இந்தியால இருந்து கிறிஸ்தவர்கள் கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு இன்றைய மதிப்பு ரூ. 4000 லட்சம் கோடிகள். அவர்கள் இந்தியாவில் மோசமான ஆட்சி, செயற்கை பஞ்சம் மூலமாக கொன்றது 20 கோடி இந்தியர்களை. இதில் பெருமளவில் பாதிக்கப்பட்டது நிலமற்ற விவசாய கூலிகளாக இருந்த பட்டியல் சமூகத்தினர் தான். இதை எங்கேயாவது இவங்க பேசுறாங்களா? ஏன் இதை பேசுறது இல்லை? பௌத்த மதம்னு இப்ப நீங்க சொன்னீங்க. பௌத்த மதம் உலகத்துல இந்தியால இருந்து போகிறதுக்கு காரணம், பௌத்த மதம்ங்கிறது அடிப்படையில் ட்ரேடர்ஸுக்காக வச்சுக்கிட்டு, அது உண்மையில அடிப்படையில நாத்திக மதம், அதுக்கு கடவுளே கிடையாது. பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், ஆசீவகமாக இருக்கட்டும், இந்த மூணுக்கும் உலகை படைத்த கடவுளுங்கிறது கிடையாது. நம்ம இந்த உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம். ஆனால் பௌத்த, சமண, நாத்திக மதங்கள் அவங்க என்னன்னா, இந்த பிறவியில
நீ நல்லது செஞ்சு மோட்சம் அடையணும், எதையுமே என்ஜாய் பண்ணாது தீவிர துறவை போதிக்கிற மதங்கள். சோ பௌத்தத்தை கொண்டு வந்துட்டு இதுல செய்யக்கூடாது, ஆசையே அழிவுக்கு காரணம்ங்கிறது புத்தர் சொன்னார். இல்ல அதுல நீங்க சொல்ற மாதிரி அது நிறைய அந்த முக்கியமா பௌத்தம்னா என்ன சொல்லுவோம் பாத்துருக்கோம்னா, ஒரு எறும்பை கூட துன்புறுத்த கூடாது அப்படிதான் புத்தர் வந்து போதிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அப்படி இருக்கப்ப இதுல வந்து பௌத்தத்தை சொல்றேங்கிற மாதிரி இதுல வந்து மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடுறதா சொல்றாங்களே, பௌத்தம் அதை வந்து என்டோஸ் பண்ணுதா? இல்ல, அதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் பௌத்தத்துல நீங்கள் மதத்தோடு ஒன்றி பிக்ஷுவாக வாழ்ந்தால் நீங்க எது கிடைக்குதோ அதை சாப்பிடணும்னு பிற்காலத்துல புத்தரே கிடைச்சதை சாப்பிட்டாருன்னு ஒரு குறிப்பு உண்டு. ஆனால் நீங்க நேரடியாக எதையும் இது பண்ணக்கூடாது, யாராவது கொடுத்தா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. பட் பௌத்த மதத்துடைய அடிப்படையான கொள்கையில உயிர் கொலைங்கிறது அலௌடு இல்லை. இதுதான் உண்மை. இன்னொன்னு, மாட்டை கொலை பண்ணி தமிழனா இப்போ மாடுங்கிறத வந்து மாட்டுக்கறின்றீங்க, எருமக்கறின்னு போட்டாகணும். என்னன்னா காளையோ எருமையோ சொல்லணும், பசுக்கறி சாப்பிடுறது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குன்னு. இப்போ ஆவிற்கு நீர் இறைப்பது கூட கொடுக்க கூட நீ சான்றோர் பழிக்கும் வினையை செய்யக்கூடாதுங்கிறார் திருவள்ளுவர். அப்ப மாடுகளை எவ்வளவு சிறப்பாக போற்றி இருக்காங்க. ஆனா அம்மாவுக்காக பிச்சை எடுக்க கூடாதுன்னு இன்னொரு அம்மாவுக்கு சமமாக மாட்டை பார்ப்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆபயன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறுப்பார். ராஜா சரியில்லைன்னு சொன்னால் அந்த ஊரில் பசுக்கள் பயன் தராது. அதே புறநானூறு 6ஆம் பாட்டுல போனீங்கன்னா, எதிரி நாட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிற பசுக்கள், பெண்கள், குழந்தைகள் இதோட மற்றும் சிலரை வெளியில அனுப்பிச்சிட்டு அவர்களை கொல்ல விரும்பலம்பாங்க. எதிரி நாட்டுல கூட கொல்ல மாட்டாங்க. மாடு என்பது உங்களுக்கு நம்ம விவசாயிகளின் தோழன். அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு வளர்க்கறதுக்கு பயன்படும் ஒரு தாய் போன்றது. அதனால மாடை சாப்பிட்றேன்னு சொல்றவன் மனுஷனே கிடையாது. அதை இன்னும் சொல்ல போனா அக்பர் போன்றவர்கள் மாட்டுக்கறியை தடை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எலிபென்ட் ராஜேந்திரன் வழக்கு போட்டு அதுல அவர் தமிழகத்துல ஸ்டேயை கண்டினியூ பண்ண வச்சாரு. தமிழ்நாட்டுல மாட்டுக்கறிங்கிறத இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது பசுக்கறிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுது. எனவே பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக வச்சிருந்தார். இதை காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையில சொல்லியிருக்காரு. எவனா ஒருத்தன் மதம் மாறிட்டா அவனுக்கு அடுத்த நாள் ஃபீஸ்ட்ல மாட்டுக்கறியை கொடுத்துட்டான்னா அவனை திருப்பவே இந்துவாவை சேர்த்துக்கவே மாட்டாங்க. பெரும்பாலான பட்டியல் ஜாதி சமூகங்கள் யாரும் எனக்கு தெரிந்து இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வேஷ பட்டியல் ஜாதிகள் யாரெல்லாம் கிறிஸ்தவராக மதம் மாறிட்டாங்களோ அவங்க தான் இந்த மாட்டுக்கறிங்கிறத எடுக்கிறாங்க. ஐயா உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடு. தமிழர்கள் பன்றிக்கறியை சாப்பிட்டுருக்காங்க. இன்னொன்னு, 1 கிலோ மாடை வளர்க்கறதுக்கு 10 கிலோ தண்ணி மற்றும் இது பயிர் கொடுக்கணும். அதே பன்றி எடுத்தா 2.5 கிலோ தான் தேவைப்படுது. அப்படி தழைச்சத்து வேணும். இப்போ அதுல இருக்கிற புரோட்டீன் அதிகம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப நீங்கள் இயற்கை ஆர்வலராக இருந்தால் எந்த ஒரு இயற்கை ஆர்வலரும் மாட்டுக்கறியை சொல்ல மாட்டாங்க. நீங்க அறிவுள்ளவராக இருந்தால் ஏற்க மாட்டீங்க. ஆனால் நீங்க உங்களுடைய மத கான்செப்ட, இந்து மதம் எதை நோபல்னு சொல்றதோ அதை நாங்க இழிவுபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இது பரப்பப்படுகிறது. இது புத்தர் மேல ஏற்றி கூறினாங்கன்னா இதை விட கீழ்த்தரமானது ஒன்றும் இல்லை. அதாவது இத ஒரு மீன்ஸ் பார்த்தேன், நாமெல்லாம் இந்துக்கள்ல நமக்கெல்லாம் புத்தர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ சண்டே மாஸ் பிரேயருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி ஒரு மீன்ஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கு. இந்த படத்துல இப்ப ஒண்ணுமே இல்லை. எங்கேயாவது அதாவது ஓகே, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்கள்ல 175% பேர் ஆர்சி கிறிஸ்தவர்கள். ஆர்சி கிறிஸ்துவத்துல ரோமன் கேத்தலிக்ஸ் 10,000க்கும் 15,000 பேரு பாஸ்டராக படிச்சு முடிச்சுட்டு அப்ப சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் மொத்த எண்ணிக்கையில 1-2 இன்னைக்கு 1-2 பிஷப்ஸ் போட்டிருக்காங்க. ஒருவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலித் கிறிஸ்தவ மூவ்மெண்ட் நடத்துற இவர் சொல்றாரு. அதனால இப்ப பிரச்சனை என்னன்னா அதை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க. இதை தாண்டி கிறிஸ்தவ பள்ளிகளில், கிறிஸ்தவ கல்லூரிகளில் நடக்கும் பாலியல் வன்முறை, அராஜகங்கள், ஊழல்கள் இதை பத்தியும் பேச மாட்டாங்க. நேற்றைக்கு கூட உங்களுக்கு கிருஷ்ணகிரி பர்கூர் பக்கத்துல ஒரு பள்ளியில என்சிசி கேம்ப்ங்கிற பேர்ல 13 பெண் குழந்தைகள் மேல பாலியல் வன்முறை நடந்திருக்கு. இதே இதுல நடந்திருந்தா, பத்மா சேஷாத்ரியா இருந்தா சேவ் சில்ட்ரன் இது நேஷனலைஸ் பத்மா சேஷாத்ரிமாங்க. இந்த பள்ளியின் பேர் கூட இன்னைக்கு வரைக்கும்
10 தடவை நீங்க கூகுள்ல தேடினாதான் அது கிங்ஸ்லி கார்டன் சொல்லி தன்னுடைய சிம்பல்லையே சிலுவை போட்ட ஒரு பள்ளிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால இவர்கள் மக்களுக்காக, தமிழர்களுக்காக குரல் கொடுத்தா இந்த மாதிரி உளர மாட்டாங்க. பார்ப்பனரை ஒருத்தன் வெறுத்து பேசுறான்னு வச்சுக்கோங்க. ராஜராஜன் கல்வெட்டுல எந்த ஒரு நிலத்தையும் எடுத்து ராஜராஜன் பார்ப்பனர்களுக்கு கொடுத்ததாக இல்லை. இன்னொன்னு புதுசா டெவலப் பண்ற இடங்க, இப்ப ஓஎம்ஆர் சொன்ன அதேதான். அதாவது இவைகள் எல்லாம் மனிதர்கள் ஆக்குபை பண்ணாம பிற்காலத்துல டெவலப் ஆகிட்டே பண்றது. அதை அரசுக்கு சொந்தமான இடங்களை தான் கொடுக்கறது. இது பிராமணர்களுக்கு மட்டும், பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுத்தா வேளாளருக்கு இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, மற்ற சமூகத்துக்கு இன்னொரு நிலம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் போட்டு சிட்டியை டெவலப் பண்றதுங்க. ஆகமம்னு சொன்னாலே எப்படி ஒரு சிட்டியை டெவலப் பண்றது, ஒரு கோயிலை வச்சு அதை சுற்றி 4 மாட வீதிகள், அதுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு தேர் வீதி, இதை சுற்றி மக்களை தொழில் ரீதியா வளர்க்கறதுக்கு உதவுறது தான் இந்து மதம். கடவுளையும் இயற்கையும் வணங்குறது. அதை விட்டுட்டு ஒரு புத்தகம், அந்த புத்தக கதை தான், அதுக்கு ஏத்த மாதிரி மதம் மாற்றத்துக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க. காணொலியில் எழுதியான கேள்வியா, ஆனா அவர் இப்ப கூட பார்த்திருப்போம், அவரோட நண்பர் மாரி செல்வாஜ் அவர்களோட வாழை அப்படிங்கிற ஒரு படத்தோட இதுல ஃபங்க்ஷன்ல கூட நான் எடுக்கிற படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நான் பேச அரசியல் பிடித்திருக்கனாலதான் தமிழகத்தை தாண்டி என்னோட படங்கள் தான் வரவேற்கப்படுகிறது, நான் அதிகமா அறியப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கிறேன், நான் அந்த வழியை தான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. உண்மையாவே அப்படிதான் பேசுறாரா, இல்ல இவருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அஜெண்டா ஏதாவது இருக்கா? ஐயா, இவர் படத்துல இந்த படமாவது இதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னே சொல்லிடலாம். இதுல மாத்துறதுக்கு உரிமை இருக்கு. சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல உட்காந்து அந்த பாக்ஸர்ஸுக்கு உதவி பண்ணது எம்ஜிஆர். அப்படி இருக்கிறப்ப, ஆனால் கருணாநிதியை போற்றி காட்டியிருப்பார். ஸோ திமுகவுக்கு அடிமையாக கட்டுறார். இன்னொன்னு, இவர் பேசிக்கலி எஸ்சி ஜாதியில பறையர் பிரிவினை போற்றி பண்றாருங்க. நீதி கட்சி பின்னி ஸ்ட்ரைக் அப்போ தமிழகத்து சென்னையில இருக்கிற அனைத்து பறையர்களையும் மெட்ராஸை விட்டு வெளியில வைக்கணும், அவர்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடாது, தனித்தனியா வைக்கணும், மீண்டும் இன்னொரு ஸ்ட்ரைக் வராத மாதிரி அப்படி வைக்கணும் அப்படின்னு தீர்மானத்தை மெட்ராஸ் கார்பரேஷன்ல கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்டவர்கள், இதை விட இன்னும் ஒரு கொடுமையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜாலியன் வாலாபாக்கை வரவேற்று நீதி கட்சி வரவேற்றது. ஜாலியன் வாலாபாக் செஞ்சது ஒரு கிறிஸ்தவர். அதே மாதிரி இதை விட மோசமாக 1857 அலகாபாத்ல ஆயிரக்கணக்கானவர்களை நானே முன்னின்று கொண்டு சுட்டு கொன்றேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொண்ட நீல் என்பவன் சிலைய நம்ம இதுல ஸ்பென்சர்ல இருந்துச்சு. அதை எதிர்த்து மிகப்பெரிய கிளர்ச்சி 1930 வந்தப்போ அது தோற்கடிக்கப்பட்ட பிறகு ராஜாஜி பதவிக்கு வந்த பிறகுதான் அங்க நீக்கப்பட்டது. சோ இவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் கிறிஸ்தவர்கள் காலை பிடிச்சிட்டு தான் இருக்காங்களே தவிர இவர்கள் கூறுவதுல 10% உண்மை இல்லை. கோயில் நுழைவு போராட்டத்துல யாருங்க பாடுபட்டது? வைத்தியநாத ஐயர் கூட இருந்தது, முத்துராமலிங்க தேவர் ஐயா. சோ இதுல இது மாதிரி ஒரு விஷயத்திலையும் நீங்க ஒண்ணுல ராவணா சேனல்ல போனீங்கன்னா ஈவே ராமசாமியார் வெறும் வாயால வடை சுட்டார் பட்டியல் ஜாதிகளுக்கு உதவுறதாக 100 மடங்கு பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணரை பற்றி கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்த ஒருத்தர் பத்தி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அந்த நீலன் சிலை அகப்பட்டுல ஒரு அம்மையார், பிராமண அம்மையார் பாடுபட்டிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்து மதத்தை எதிர்க்கணும்னு சொன்னால் பிராமணர்களை வில்லனைஸ் பண்ணணும். இதை நான் சொல்லல. 16ஆம் நூற்றாண்டுல சென்ட் சேவியர்னு சொல்லிட்டு கோவால 3000 கோவில்களை இடிப்பதற்கு காரணமாக இருந்தவர். அவர் பேர்ல சவேரியார்னு அங்கங்க பள்ளிகள்லாம் வச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோவாவில் நாங்கள் பயங்கர கஷ்டப்பட்டு மதம் மாற்றுகிறோம், ஆனால் பிராமணர்கள் என்ற அவர்கள் இல்லை என்றால் அத்தனை பேரையும் மாற்றி எடுப்போம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எதையோ சொல்லி ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணா அவங்க போய் சாயந்தரம் பிராமணர்களை கேட்டால் அவர்கள் திருந்திடுறாங்க, திருப்பி நம்ம மதத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கூறியிருக்காங்க. இதனால பிரச்சனை என்னன்னா, பிராமணர்கள் என்னைக்கும் கோவில்களை கட்டுப்படுத்தல. கோவில்களை கட்டுப்படுத்தியது அரசர்கள், நிலங்களை கட்டுப்படுத்தியது மற்ற ஆதிக்க ஜாதின்னு இன்னைக்கு இவங்க சொல்ற அந்த சக்திகள். அவர்களை எதிர்க்காம பிராமணர்களை டார்கெட் பண்ணுவது, இந்து மதத்தை அழிச்சிட்டு புத்த மத லேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கிறித்துவத்தை பரப்புறதுக்கு தான் இந்த படம். நல்ல வேளையாக மக்கள் அதற்கு உரிய பதில கொடுத்துட்டாங்க. 150 கோடி பட்ஜெட் இன்னைக்கு 50 கோடி கூட கலெக்ஷன் ஆகல. ஆனால் அடுத்த 2-3 நாள்ல இப்ப இன்னைக்கே கூட 1-2 சேனல்ல 100 கோடி ஆயிடுச்சு அப்படின்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பலருடைய பிளாக் மணி ஒயிட் மணி ஆகும். காதலி பேரு தமிழ் செல்வி
தமிழ் செல்விக்குன்ற பேருக்கு உயிர் தமிழுக்குன்னு அமீர் ஒரு படம் எடுத்தாரு. 6 கோடி பட்ஜெட் படம் 54 லட்சம் தான் கலெக்ஷன் ஆச்சுன்னு மார்க்கெட் சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு அதையும் லாபம்னு காட்டிடுவாங்க. பலருடைய பிளாக் மணி ஒயிட் ஆகும். இதுதான் நடக்குது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இது இன்னும் சில நாட்கள்ல உடைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மக்கள் தான் இதை விழிப்புணர்வோட பார்க்கணும். முடிந்த அளவு நம்ம அதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இயன்றளவு நம்ம செய்வோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.